குட் மார்னிங்க. இப்போ நம்ம சில்வர் மார்க்கெட் மூவ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுடைய சில்வர் ப்ரைஸிங். ஸோ முன்னாடி நம்ம கொடுத்தோம் கோல்டு சார்ட் மாதிரியே அப்படியே இருக்குது. இந்த இடத்துல நேற்று பாருங்கள், கீ ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலேருந்து 30.6, அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் ட்ராப் ஆகிருக்கு. ஆனால் இந்த ரெண்டு ரெட் கலர் லைன் போடுங்க, இதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். 1ஆந்தேதியிலேருந்து இது 8ஆந்தேதி வரைக்கும் இருக்குது ப்ரைஸ் மூவ்மெண்ட். பாருங்கள், 1ஆந்தேதி மார்க்கெட் எப்படி மேலே போயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். இந்த ஜோனை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் இது மேலே ஃபுல்லாக போயிருக்கு. அதே மாதிரி நேற்றும் சரி, இந்த ஜோனு மேலே போக முடியாமல் கீழே பிரேக் டவுன் ஆகிருக்கு. ஸோ அப்போ என்னென்னா, இதுக்கு மேலே மார்க்கெட் போகணும், பையிங் கன்டினியூ ஆகணும். இதுக்கு மேலே மார்க்கெட் போனால் மட்டும்தான் பையிங் கன்டினியூ ஆகும். இல்லைன்னா இந்த இடத்துல மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது எம்சிஎக்ஸ் ப்ரைஸிங். நேற்று நடந்த அதே இது தான். நேற்று என்ன அங்கே பார்த்தோமோ அதே மாதிரி தான். எங்கேருந்து ட்ராப் ஆகிட்டு இருந்ததுன்னா 44,000 இருந்து மார்க்கெட் ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்ன, இப்போ மார்க்கெட் கீழே தான் ஓப்பன் ஆகி மேலே போகுது. நம்ம இப்போ ரெசிஸ்டன்ஸ் லைன், சப்போர்ட் எல்லாம் பார்க்கணும். ஸோ இது வந்து மார்க்கெட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் கண்டிப்பாக. 44 இது ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். இது நேற்று மார்க்கெட்டை கம்பேர் பண்ணி நம்ம அழிஞ்ச ரெசிஸ்டன்ஸ். இது 44,400 அப்படின்றது பாருங்கள். மார்க்கெட் 6ஆந்தேதி போன்ற பல நாட்களில் மார்க்கெட் வந்து இந்த இடத்த டச் பண்ணி தான் மேலே போயிருக்கு. ஸோ இது ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணும். இதெல்லாம் முக்கியமாக 43,200 இந்த ஏரியா பாருங்கள். 1ஆந்தேதி 2ஆந்தேதியிலேருந்து மார்க்கெட் 43,200 இந்த ஜோன்லேயே ட்ரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போயிருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் என்ன நிலைமையில் இருக்குன்னா பழைய இடத்துக்கே வந்துடுச்சு. ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட், அதுவும் நம்ம மூவிங் ஆவரேஜ் லைன் கீழே தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த மூவிங் ஆவரேஜ் லைன் மேலே போகணும். 44,000 மேலே மார்க்கெட் போச்சுதுன்னா மறுபடியும் பையிங் கன்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் அந்த ரேஞ்ச் வரைக்கும் செல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறது தான் நல்லது. ஓகே, இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.